மரியா ப்ரோ வந்து நெறைய ஸ்பேஸ் குடுத்தாரு. ஆக்சுவலி என்னன்னா, இது ஒரு ரொம்ப டான்ஸ் சாங் கிடையாது. ஒரு ஃபேமிலி சாங். சூப்பரான கான்செப்ட். அப்பாஸ் சாருக்கும் அது உள்ள ஒரு சீக்வென்ஸ் ஒண்ணு இருக்கு. அது செம்மையா இருக்கும் அது ஸ்டோரியா. அத நான் பேலன்ஸ் பண்ணணும். மான்டேஜா வந்து நீங்களும் எழுதுங்க. மான்டேஜா நீங்களும் ஐடியாஸ் குடுங்கன்னு சொல்ட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாங்ல உட்காந்து மான்டேஜ்லாம் எழுதிட்டு போயிட்டு எழுதி எடுத்துட்டு போய் நான் காமிச்சேன். காமிச்ச உடனே எல்லாத்தையுமே இதெல்லாம் ஓகே சூப்பர் வச்சுருங்க இதெல்லாம் சாங்ல வைக்கலாம். சீரியஸாவா? நீங்க டைரக்ட் பண்ணுங்க. ப்ரோ சும்மா இருங்க. பண்ணுங்க ப்ரோ அப்டின்ட்டாரு அவரு. நான் போய் டைரக்ட் பண்ணி நான் சில டயலாக்ஸ்லாம் சொல்லிக் குடுத்துட்டு, அவரு அவ்ளோ ஸ்பேஸ் குடுத்தாரு. அவரோட கிரியேட்டிவிட்டியும் உள்ள இந்த இடத்துல இப்படி ஒண்ணு ஆட் பண்ணிக்கங்க. இது கதைக்கு நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி, ஒரு டான்ஸரா ஒரு ஒரு டான்ஸ் சீக்வென்ஸா ஒரு டான்ஸரா அத ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம் கொரியோகிராஃபரா. ஒரு ஒரு மான்டேஜா ஒரு சீன்லாம் உள்ள வைக்கிறோன்னும்போது செம்ம லேர்னிங்கா இருந்தது. செம்ம ஃப்ரெஷ்ஷா இருந்தது எனக்கு எல்லாமே. ஹேப்பியா இருந்தது. ஜிவி சார் கிட்ட போயிட்டு, "சார் இந்த மாரி ஒரு குட்டி" நம்ம நாடி நடிஸ்லாம் நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா? அதெல்லாம் ரீகலெக்ட் பண்ணி, இந்த சீன் இங்க வைக்கலாம், இந்த சீன் இங்க வைக்கலாம்" அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லும்போது அவர் என்ஜாய் பண்ணாரு. நல்லா நைஸ், நைஸ், நைஸ் நல்லாருக்கும், நல்லாருக்கும். அப்பாஸ் சாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணாரு. சில மான்டேஜ்ல குட்டி, குட்டி நாட்டி திங்ஸ்லாம் பண்ணும்போது.